என்ன பேச அசாதனை சதனா நாடகம் என்ன நாடகம் வச்சு பேசின உட்காந்துருக்கேன் என்ன கொட்டை வச்சு காய் சார்லையா யார் பிள்ளைன்னு கேக்குறாங்க ஆச்சாரம் சாம்பார் நீ அசாதாயா ஆழ்த்து படித்தார் வாழைகள் அவர்கள் முடியாது மன்னர் இருக்கக்குள்ள மன்னனுடைய பெருமை மந்திரி சொன்னால் பெருமை தரார் நீங்கள் சொல்லுங்க சொல்லே சாகரம் தன்னை சார்ந்தால் சாகரம் தன்னை சார்ந்தால் புலம்பென்று கொள்வதெல்லாம் குறைகள் இருப்பதில்லை புலமைகள் சபையில் கூடி பொன் கவியால சார்ந்தால் நலம் என்று கொள்வதெல்லாம் நம்பிக்கை ஊருக்கு சும்மா நடிச்சு கூடாது லேசா கூட்டம் இல்ல கூட்டம் வந்தாலும் வரலனாலும் சொல்ற நாடகத்தை பாத்திருக்கியா ஆமாங்க போன வருஷம் இந்த மேடையில கர்ணம் மோச்ச முதல் நாள் ஆடணும் 2வது நாள் நலாயணி மாலையிட்டு வச்சாங்க இந்த வருஷம் 2 நைட்டு கேட்டு போன வருஷம் நேற்று இடம் இல்லை நான் வேற இடம் வாங்கிட்டேன் ஆமா இங்க அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துருக்காங்க நேத்து கர்ணம் மோச்சா இருக்காங்க என்னது கர்ணமோச்சம் இன்னைக்கு நம்ம ஏற்பாக நகினார் சரித்திரம் நாடகம் ஆமா சலதார விழுகினீரும் சாக்கரம் தன்னை சார்ந்தால் குளமென்று கொள்வதெல்லாம் குறைகள் வெறுப்பதில்லை புலவர்கள் சபையில் கூடியவங்களா புலவர்கள் அமர்ந்த சபை ஆமா முன்கவியாளர் சார்ந்தால் நலமென்று கொள்வதெல்லாம் நவிழ்வது பெரியோர் குற்றம் மேகெல்லாம் கச்சித்து இடியெடுத்து மழை விழுந்து கால்வாய்க்கா வழியாக ஓடுகிறது இங்கே சமுத்திரம் ஆழியாகிய சமுத்திரத்தில் பேர்பட்ட ஆத்து தண்ணி வரும் குளம் தண்ணி வரும் ஆத்து தண்ணி தான் வருது அது அசுத்தமான தண்ணி கடல் தண்ணி என்ன ஒதுக்கியா ஓடுது கிடையாது இனத்தோடு இனம் வாழ்வென்று அழைக்குமா அது மாதிரி நம் இனத்தார்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று நமக்கு நாடகம் ஊரை கண்டு ஓத்து அடிக்க வேண்டியதான் கண்டுதான் ஒளிய வைக்கணுங்க இந்த ஊர்ல இப்படி கூத்தானும் அடுத்த ஊர்ல அப்படி கூத்தானும் அப்பேற்பட்ட நம்முடைய நாடி இருக்கிறது தள்ளி போன 2 தம்பி நாடுதான் காட்டுதானே நம்ம நாடுதான் நம்ம காடுதான் ஃபுல்லா நம்ம காய் தான் வளருது முந்திரி காய் முந்திரியா அந்த கல்வி
எம்முடைய நாடு இருக்கிறது. அரக்க துறக்கும் மும்பாலை, அரக்க துறக்கும் மும்பாலை, இறக்க துறக்கும் மலக்கேணி, மலக்கேணி, கரக்க துறக்கும் மாபாவின் பால், கற்க துறக்கும் கல்வி பால். அது மாதிரி ஒருத்தவங்கிட்ட இருந்து எவ்வளவு இப்பதான் வாய்க்கால தள்ளி ஓட்டுறான். ஆமா, என் வாய்க்கால என் வரப்ப இவன் தள்ளி ஓட்டுறான்னு சண்டை போட்டு அடிச்சு அவங்ககிட்ட இருந்து நிலத்தை பிடிங்கலாம். சாமாத்தியமா ஆள் சாமாத்தி இருக்கிறோம், பணம் சாமாத்தி இருக்கிறோம். ஆனா ஒருத்தவங்கிட்ட இந்த ஒண்ணை மட்டும் வாங்க முடியாது. என்னங்க? ஆடும் பொருள், அசியம் பொருள், உப்பு சட்டி, வரக்கூட அவன் எல்லாம் ஊட்டு மனக்கட்டோட கூட எதுக்கலாம். அவங்ககிட்ட அடிச்சு வாங்கி சமத்து கொள்வனா இருந்தா ஒன்ன மட்டும் வாங்க முடியாது. அவன் கற்ற கல்வியை நீ அம்மா அடிச்சாலும் அவங்ககிட்ட வாங்க முடியாது. அரக்க துறக்குமா பூம்பாலை, இறைக்க இறைக்க துறக்குமா மணக்கேணி, கறக்க கறக்க துறக்குமா மாவின்பால், கற்க கற்கத்தான் துறக்கும் கல்வி பால். அம்மா நீ என்ன எம்மா அடிச்சாலும் என்கிட்ட இருக்குது உங்ககிட்ட இருக்குமா? கிடையாது. நான் உன்னை எம்மா அடிச்சாலும் உங்ககிட்ட இருக்குது என்கிட்ட இருக்குமா? அது மாறிய முடியும். நாடு சீரும் சிறப்பும் பெற்ற நாடு. நாடு எது நாடு? கழகமா. கழகமா முடிய ஆளக்கூடிய முடியும். எங்க அப்பா யார்? யாரு? எங்க அம்மா யார் அப்படின்னு உனக்கு தெரியாது இல்லையா? தெரியாது. எங்க அப்பா சரிங்க. யாரு? எனக்கு தெரியாது. 1 லட்சம் அட்வான்ஸ் சும்மாவா? கார் தான் நிக்கல. சமாக்காரு. ஆமா, ஏன் ஆரம்பம் அவங்க அப்பா. அவங்க ஆயா பேரு புஷ்பம், அவங்க அம்மா பேரு கலைச்செல்வி. உனக்கு ஊருதான் ஏங்க வாங்கி. அது மாதிரி கனகமாபுரியா அந்த ஆறுமுகமுங்க எல்லாருக்கும் யாருக்குமே தெரியாதுங்க. அதான் தெரியும், பேர் வச்சிருக்காங்க. பொழுது விடிஞ்சா பொழுது போனா இத்தால தான் போறோம், இத்தால தான் வரும். அன்னைக்கு கூட நாய் வந்து குடுக்க வந்து வாட்டி போல. நாங்க நல்லதா போயிட்டு இருந்தோம் 2 பேரும். அது மாசத்துல அது மாதிரி இருப்பினும் கனகமாபுரி ஆளக்கூடிய எந்தாய் மாதர்குல மாணிக்கம் பெண்களுக்கு வழிகாட்டி தாயை பார்த்து என் நாட்டு பெண்கள் நடக்க வேண்டும். என் தாயை பார்த்து பெண்கள் நடக்க வேண்டும். என் நாட்டு பெண்கள் நடக்க வேண்டும். கனகமகாராஜனுக்கும் கனகவல்லிக்கும் என் அம்மா கனகவல்லி இருவருக்கும் பிள்ளையாக பிறந்த நீ என் பெயரும் ஏற்பாக நகினார் அப்படின்னாங்க. ஏற்பகன். ஏற்பகன் டீசெண்டா சொல்லு. ஏற்பகன் என்ன ஓத்தா இங்கிலீஷ்காரன்? நோ ஜப்பான்காரன். நான் தமிழ்ல சொல்லுனா நீங்க தமிழ்ல தான் சொல்லுங்க. ஏற்பகன். ஏற்பகன் அப்படின்னு பேரு. ஏற்பகனார் சேர்த்தணும். இந்த நாடகம் பெண்களுக்கு உரிய நாடகம். ஹரிவாலி பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு சிக்குமுக்கு இல்லாத இடத்துல தான் சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரி நாடகம் 7-8 மாதிரி இருக்க மாட்டோம், அன்னைக்கு சொல்லி போடுவாங்க. 6ஆம் நாள் சண்டை, 8ஆம் நாள் சண்டை, இந்த மாதிரி 7 சூரம் வரணும். வாத்தியாரா 8 சூரம் வரணும். அது மாதிரி இன்னைக்கு நேத்து நாங்க ஊர்காரங்களுக்கு ஆடுறோமோ இல்லையோ கூத்தாடிக்கு கூத்தாடணும். நேத்து ஒரு சமா இருக்கு, அந்த சமா திறமையா பேசிக்கணும், இந்த சமா திறமானு பேசிக்கணும். அதுக்காக தான் உங்க உயிரை கட்டி ஆடிக்க நிக்கணும். அது மாதிரி இருவருக்கு பிள்ளையாக பிறந்த என்னுடைய பெயரோ என்ன நினைக்கிறது? இருவருக்கும் பிள்ளையாக பிறந்து என் நாட்டிலே என்னை பார்த்தால் தங்கம் மகிழ்வுடைய கோமேதகத்தோடு நான் வளர்ந்து வருவேன். நேரத்திலே யாருடைய பிள்ளை நான் வீதியிலே வருவேன். ஆனால் யாருடைய பிள்ளை வருகிறது அப்படி நான் யாரோட பிள்ளைன்னு உள்ளவர்
மக்கள் இருக்க வேண்டும். ஆமாங்க. மன்னன் இணக்கத்திற்கு மந்திரி, மந்திரி இணக்கத்திற்கு மக்கள். ஆமா. மக்களுக்கு ஒன்று என்றால் மந்திரிக்கு தெரியும். ஆமா. மந்திரிக்கு தெரிஞ்சுதான் அரசனுக்கு தெரியும். ஆமாங்க. அது மாதிரி இங்க நம்மளுக்கு ஒண்ணுன்னா யாருக்கு தெரியணும்? ஃபர்ஸ்ட் முதல்ல வாத்தியாரு. வாத்தியாரு. அப்புறம் டிரைவருக்கு. டிரைவருக்கு எதுக்கு? அப்பதான் இது போக முடியும். ஆமா, டிரைவர் வீட்டுல வண்டி விட்டு போயிட்டாரு. பக்கத்தூர் காலைல வருவாரு. அப்படியே அப்படியே முடியல கூட அப்படியே தூக்கி பண்ணுவோம். பிடிச்சிலே மாதிரி நீ டிரைவரா போய் அது மாதிரி ஏரியால பிள்ளையாக பிறந்ததை தவிர இப்படி எல்லாம் இருக்க வேண்டும். மன்னன் செங்கோல் உயிர்மானால் மக்கள் செங்கோலும் உயிர வேண்டும். அதுதான் இப்ப தலைவர்னு பார்த்து நம்ம ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு பேர் தலைவர். இப்ப கல்லு நெட்டுக்கு கல்லுதான் நெட்டுக்கு அப்படின்னு போனா கல்லுதான். சாமி நெட்டுக்குடா சாமி நம்ம கையெடுத்து கும்பிட்டாதான் சாமி, அதுக்கு பேரு தெய்வம். மனுஷன் நம்பினாதான் தெய்வம். நம்ம தெய்வம் மானிட்டா நாள் மூட்டின்றால் சரியா? காம பித்து, போத பித்து, கலை பித்து. இந்த 3 பித்தும் பீடி. சில பேர் குடிச்சிங்க பீடி இல்லாம இருக்க மாட்டாங்க. சில பேர் காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்து போய் முன்னாடி டீ கடைக்காரன் எழுப்புற ஆள்லாம் இருக்காங்க. அது ஒரு பித்து. இது கலை பித்து. இங்க இந்த ஊருக்காரங்க மட்டும் வந்து இல்ல, பக்கத்து ஊர் பக்கத்து ஊர்ல இருந்து வந்து கூத்து பாக்குறாங்க பாரு. இந்த கலை பித்து உண்டாகி ஐயோ டீ வாங்குறவங்க பேசாம இந்த கலை பித்து உண்டாகி என்னது? இந்த கலை பித்து உண்டாக்கி அதனாலதான் இங்க கூத்து பார்க்க வந்திருக்காங்க. ஆமா, இந்த ஐம்புலன்க இருக்க உன்னை குலத்தை கட்டடா, இந்த ஆசை மூன்று பித்தடா. உன்னை குலத்தை கட்டடா, நம்ம ஆசை மூன்று பித்தடா, நம்ம ஆசை போன ஆசைடா. ஒருவனுக்கு தீங்கு செய்யாது. இருக்கிறது போர்க்கிறது ஒரு நாள், இருப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். பிறக்கிற நாளையும் கழி, இறக்கிற நாளையும் கழி, இருக்கிற நாள் ஒரு நாள். அந்த ஒரு நாள் வரைக்கும் எப்படி இருக்கணும்? அவரானு பேர் எடுக்கணும். அவனானு அவரானு பேர் எடுக்கணும்டா. அவனானு பேர் எடுக்கக்கூடாது. அது மாதிரி வாழ்ந்து வரணும், வர வேண்டும். இப்படி வாழ்ந்தாதான் நம்ம எல்லாம் கடைசியில டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் கிட்ட போய் நெஞ்சு வலிக்குது, இதயத்தை பாக்குறாங்க, ஸ்கேன் போட்டு இப்படிதான் இருக்கும் இதயம் அப்படின்னு டிவி மூலியமா நம்ம கிட்ட நேரா காட்டுறாங்க. இதான் உன் கிட்னின்னு டிவி மூலியமா காட்டுறாங்க. எந்த டாக்டர் கிட்ட போய் என் உயிர் இந்த வடிவில் தான் ஏமா ஏமா என் உயிர் இந்த வடிவில் தான் இருக்குன்ட்டு எந்த டாக்டரா சொல்லுங்க? யாராவது காட்டுக்காங்களா? பாத்திருக்கியா உயிரை? உயிர் போட்டுது இந்த நேரத்துல அப்படிங்கிறோம். உயிர் தான் போச்சு. அந்த போன உயிரை பிடிச்சா அதை நிறுத்த முடியுமா? முடியாது. உயிருக்கு உடல் கிடையாது. என்னது கருத்துல மையான மது சொந்தமே மரணபாத மந்தமே மறைநாட்டு கந்தமே எழுதின வாத்தியாரெல்லாம் 3/4 பேர் செத்துட்டாங்க. தேவந்தூரார் ஒண்ணு, ரெண்டாவது அன்னங்காரம் கோதண்டராமன் 2, மூணாவது பத்திரக்கோட்டையார் அவருக்கு எல்லாருக்கும் முன்னாடி
பத்திரக்கோட்டியார் போய் சேர்த்தாரு. நம்ம கொஞ்சம் குப்பம் தங்கராஜ் வாத்தியார் ஆ, இந்த மாதிரி ஆஹா. பாட்டி எழுதின வாத்தியார்லாம் செத்துறாங்க. சரி, பாட்டி எழுதலாம் செத்துறாங்க. உங்க அப்பா நாடக ஆசிரியர் தானே? பாட்டி எழுதினவங்க செத்துட்டாரு. பாட்டை பாடி உங்க அப்பா ஆறாரு. உங்க அப்பா ஏன் ஆக மாட்டாரு? இந்த பாட்டை எழுதியவர் ஒரு பாட்டுக்கு ஒரு திருப்புகழ் எழுதிருக்காங்கன்னா இப்ப காட்சி கொடுக்குறவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க, வாத்தியாரா ஒரு திருப்புகழ் பாடு அப்படின்ட்டா போதும். காட்சி கொடுத்துருக்காங்க திருப்புகழ்னு பாட்டு போகும். ஒரு திருப்புகழுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அர்த்தம் இல்லாம எந்த திருப்புகழும் எழுத மாட்டாங்க. அர்த்தத்தை சொல்லி ஆனோம்னா ஒரு திருப்புகழுக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்படிதான் அர்த்தம் சொல்லணும். அது யாரும் சொல்றது இல்ல. அது மாதிரி இந்த பாட்டை எழுதியவர் போட்டா எங்க இருப்பது மீனாடு. என் நாட்டு மக்களை எங்க அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இந்த நாட்டை எனக்கு தந்தைக்கு பின்னால் பிள்ளை. சரியா? தந்தைக்கு பின்னால் பிள்ளை பிள்ளைதான் ஆட்சியாகும். எங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சு. இந்த நாட்டை கனகமாவடி பட்டணத்தை எனக்கு முடிவிழா சூட்டி வைத்துட்டு எங்க அப்பா அம்மா காசிக்கு கர்ம வினையை கழிக்க போயிருக்காங்க. அப்படி எங்க அப்பா அம்மா போயிட்டாலும் இந்த நாட்டு மக்களை நான் கவனித்து வந்தாலும் தம்பி ஒரு வீட்டுல 16 சம்பத்து இருக்கும். 16 சம்பத்து இருந்தாதான் அந்த வீட்டுல சந்தோஷம் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். 16 சம்பத்து என்னன்னா சம்பத்து துதி வாணி வீரம் விவேகம் துஜன்யம் உண்மை போகம் முதன்மை அறிவு கல்வி செல்வம் வீரம் அறிவு கடைசியில செல்வம் 16 சம்பத்து தான் மழலை. ஆமா, பிள்ளை இல்லாத வீடு ஒரு கூடையா போட்டு வீடு கட்டி விட்டாலும் அந்த வீட்டுல விளக்கு ஏத்தணும். விளக்கு ஏத்த விளக்கும் பெண்டிரும் வீட்டுக்கு அழகு. வீட்டுல விளக்கு இருக்கணும். விளக்கு ஏற்றி வச்சு ஒரு பொண்ணு இருக்கணும். அதான் வீட்டுக்கு அழகு விளக்கும் பெண்டிரும். காட்டுக்கழகு ஆட்சா தேக்கு பாட்டுக்கழகு பாரத வெண்பா. நான் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. என் மனைவி பெயரும் தெரியுமா? அதே மத்தலக்காரா கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுவும் கல்யாணம் ஒன்னும் புரியலையா? தமிழ் 17 இங்கிலீஷ் 30. அந்த கல்யாணம் இந்த கல்யாணம் பிள்ளையாக பிறந்து என் மனைவி இருக்கிறாளே யார் தெரியுமா? தெரியாதுங்க. இருவரும் ஒரு வீட்டுல ஒரு ஆடவரை பார்த்து ஒரு பெண்ணை திருமணம் சூட்டி வைத்தோம். ஆனால் இப்ப நான் சொன்ன பாரு 16 சம்பத்து 16 சம்பத்துல 5 சம்பத்து அந்த வீட்டுல இருக்கும். 16 சம்பத்து அந்த பின்னால் வரும்படியான தெருவாயில அவள் வரும்படியான ராசிக்கு தான் இருக்கும். ஒரு பொண்ணு வீட்டுல அடி எடுத்து வைக்கிறான்னா சில வீடு கோபுரமா ஆகும். இப்ப நம்ம கேட்கலையா மகராசி வந்து அடி எடுத்து வச்சா கோபுரமா கூட்டுது. இந்த தேவடியா வந்து அடி எடுத்து வச்சா சுத்தம் பூரா கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? அது மாதிரி என் மனைவி இருக்கிறாள். ஏற்பகனார் மேகலா திருமணம் செய்து வருவோர் போவோர் வழியிலே முள்வைத்து அடைத்தேனோ பெற்றே என்று வந்தவருக்கு பின்னே போ என்றேனோ. இருவரும் திருமணம் செய்து அப்பா
மானிடராய் பிறந்து இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்றால் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடு வாராத நட்பும் கன்றாத வலிமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் செழியாத மனமும் மண் பகலாத மனைவியும் தவறான சந்தானம் ஒன்று ஆமா சந்தானம் என் மனைவியும் நான் திருமணம் செய்து ஒரு மாமாங்கம் என்பது ஒரு விடலும் ஒரு மாமாங்கம் 12 மாமாங்கம் என்பது 12 ஆண்டு 12 ஆண்டு ஒரு மாமாங்கம் என்பது 12 ஆண்டு 12 ஆண்டாக என் மனைவியும் நானும் கூடி சுகித்து இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு ஒரு பிள்ளை பாக்கியமே இல்லாத பாவியானோம். என் தந்தைக்கு பின்னால் இந்த நாட்டை நான் அரசாட்சி செய்கிறேன். எனக்கு பின்னால் இந்த நாட்டை அரசாட்சி செய்ய ஒரு ஆடவர் என்பதோ ஒரு ஆடவரும் ஒரு பெண்ணாலும் கூடி சுகித்து இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு பிள்ளை என்பதே கிடையாது. இவ்வளவு புன்பொருள் மாட மாலையை கூட கோபுரம் இருந்தோம் எனக்கு இந்திர சம்பத்து பிறக்கிறாள். 2 கோடி புண்ணியத்தை செய்தவன் நான் ஒரு ஆடவராக பிறக்கிறான். அந்த 1 கோடி பாவத்தை செய்தாலே அந்த பெண் ஜென்மம் அந்த 1 கோடி பாவத்தை எப்படி கழிக்கிறாள்? ஒரு ஆடவரை பார்த்து திருமணம் செய்த அந்த ஆடவருக்கு வருங்காலத்தை பூரா பாழ்காலத்தை பூரா பாழ்காலமாக கழித்து 1 கோடி பாவத்தையும் கழிச்சு 2 கோடி புண்ணியத்தை சேர்க்கிறான். ஒரு புண்ணு ஒரு ஆம்பளை கிட்ட அடிமையா இருக்கணும் காலம் பூரா. அந்த அடிமையா இருக்கிற தனத்திலே அதிலே புண்ணியத்தை செஞ்சு 2 கோடி பாவம் 2 கோடி புண்ணியத்தை செஞ்சிடறான். ஆம்பளை என்ன பண்ணா தெரியுமா? 2 கோடி புண்ணியத்தோடு பொறுக்கிறான். அந்த புண்ணியத்தை அழித்து பாவத்தை செய்து கர்ம வினையை ஏற்று 2வது மனு எல்லாருக்கும் 7 ஜென்மம். நாய் இப்போ அடிபட்டு உயிரோட வந்து ஓடிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 7 உயிரோட போய் நாய்க்கு சாவே மாட்டுது போற முண்டாட்ட நாய். நாய்க்கு மட்டும் 7 உயிர் இல்ல, மனுஷனுக்கும் 7 உயிர். சரியா? ஒரு அறிவு கொண்டது மரம், வெட்டி போட்டா எழுந்திருக்க தெரியாது மரத்துக்கு. 2 அறிவு கொண்டது ஊர்வன புழுக்கெல்லாம் 2 அறிவு புழு பூச்சிக்கெல்லாம். 3 அறிவு கொண்டது எங்க நீரில் வாழ்வன. 4 அறிவு கொண்டது மேல பறகுது பார். நான்கு அறிவு கொண்டது காக்கா பறவைகள் பறவை இனத்துக்கெல்லாம் 4 அறிவு. 5 அறிவு கொண்டது 4 கல்ஜீவன். யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவ ஆன்மாக்கள்ல 5 அறிவு கொண்டது 4 கால ஜீவன். 6 அறிவு கொண்டது நானே பெரிய பாக்கல என்னகிட்ட தாண்டா பார்க்கலாம் மாட்டேன். 6 அறிவு கொண்டது மனுஷனுக்கு ஏன் 6 அறிவு வச்சு படிச்சா? 6 அறிவு வச்சு படிச்சனால கோட்டல தண்ணி ஊத்தி குடிச்சிட்டு பொலிமன் கணக்கு வேண்டியதான். இந்த மாதிரி ஏதாவது கேள்வி போட்டீங்களா? 6 அறிவு வச்சு படிச்சது தண்ணி ஊத்தி கோட்டல குடிக்க. ஏங்க அப்படியே குடிச்சா சட்னி போயிடுங்க. தேவடேமா ஓ இந்த ஓட்டை ஹை 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 போட தண்ணி வச்சு போடா. அந்த 6 அறிவு ஜீவன்ல இந்த மனித ஜென்மம் இத்தனையும் இந்த மராவடை மரவடை பரப்பனை ஊர்வன தவழ்வன தண்ணீரில் வாழ்வன மனித பிறவி 7 ஜென்மத்துல இந்த பிறவியில நம்ம மனுஷனா பிறந்தோம்.
மனுஷனா அரிதான ஜென்மம் இந்த மனித ஜென்மம். இந்த மனித ஜென்மத்தை எடுத்துக்கொண்டு என்னது எடுத்துக்கொண்டு வாழற வாழ்க்கை நல்லா சுகமோகமா எவனுக்கு தீங்கினை இருக்கும் வரை நெஞ்சே ஒருவனுக்கு தீங்கினை செய்யாது. கொஞ்ச நாள் இருக்க போறோம். இவரானு பேர் எடுத்துடணும், அவனானு பேர் எடுக்கக்கூடாது. இப்படி பிள்ளையாக பிறந்து அந்த ஆண் ஜென்மத்தை எல்லாம் கழித்து அடுத்த பிறவில மனுஷன் தான் ஒருத்தனுக்கு பிறந்தவன். நாக்கு 4000 பேருக்கு பிறந்தது. இங்க ஒண்ணு சொல்லுவோம், இங்க ஒண்ணு சொல்லுவோம், அங்க ஒண்ணு பேசுவோம், அதை வாங்கி வந்து இங்க ஒரு மாதிரியா சொல்லுவோம். இந்த நாக்கு மட்டும் நம்ப கூடாது. மனுஷன் ஒருத்தனுக்கு பிறந்தாலும் நாக்கு 4000 பேருக்கு. எனக்கு என் பின்னால சால எனக்கு பின்னால எனக்கு பின்னால் என் நாட்டையா முடிச்சுண்ட ஆள எனக்கு பிள்ளை பாக்கியமே கிடையாது. அதனாலே தளத்தளாவே ஆகுமா தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம். சரியா? குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குலம். சரியா? யார் யார் என்னென்ன செஞ்சானோ அந்தந்த கரும வினைய அவன் தான் அப்பன் செய்யற பாவம் பிள்ளை சாருன்னு. அப்பன் செய்யற பாவம் தான் அவன் பிள்ளை சாருன்னு சொல்லுவாங்க. தப்பு அது கிடையாது. அவரவர் செய்த கர்ம வினையை அவரவரே கழிக்க வேண்டும். நான் என்ன பாவத்தை செஞ்சனோ நான் தான் கழிப்பேன், நீ என்ன பாவத்தை செஞ்சோ நீ தான் கழிப்ப. அவங்க செய்த பாவத்தை அவரவர் கழித்து வைக்க வேண்டும். நான் செய்த பாவமும் என் மனைவி செய்த பாவமோ தெரியாது. எங்களுக்கு இந்த நாட்டை முடிவு உண்டால பிள்ளை பாக்கியமே கிடையாது. பிள்ளை பாக்கியமே இருந்தாலும் இல்லாத போய்விடுமோ அப்படி என்று இன்று நாள் ஒரு முடிவோட வந்திருக்கு. தானத்துல 32 தானம். 32 தானத்துல சிறந்த தானம் நிதானம். நிதானம் வாயை தவறி ஒருத்தனை பேசக்கூடாது, நிதானமா இருக்கணும். போமே இருந்தாலும் போதுங்கிற தானம் அன்னதானம். இந்த ஊர்ல அன்னதானம் போடுற மாதிரி. சரியா? மாசத்துக்கு ஒரு டைம் அன்னதானம் உண்டு. என்னது ரசம் தண்ணியா இருக்கு. ரசம் தண்ணியா இருக்கும். ஐயோ என்னத்துப்பா 32 தானம். 32 தானத்துல ஒரு மனுஷனுக்கு நிதானத்தை கடைபிடிக்கணும். நிதானம் இல்லாவிட்டால் வாழ்வே விதிபாசமாக ஆகிவிடும். அப்படி என்று என் கருத்தை நினைத்து என் மன சஞ்சலத்தை நினைத்து எங்களுக்கெல்லாம் குலதெய்வமோ கைலாயபுரமன். இந்த கைலாயபுரமன் பாகத்தை திரும்ப தொட்டு எங்களெல்லாம் காக்கிறவரு எம்மை காக்கும் தெய்வம் ஈஸ்வரனே. யாருக்கும் அருள் தரும் மங்கள அம்பிகையா நாயகனே. இன்னைக்கு நம்ம 17 பேருக்கும் படி அளந்திருக்காரு. இந்த 17 பேருக்கும் படி அளந்ததால ஒரு ஆள் வீட்டுல 5 பேர்னு வச்சுக்க 15 75 பேருக்கு வந்திருக்கும் சாப்பாடு. இன்னைக்கு கைலாயபுரம் படி அளந்து ஊர்காரங்க கிட்ட கொடுக்குறாரு காட்சி. அந்த ஊர்காரங்க படி அளந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப நம்மள காக்கிறது யாரு? நாங்க தெற்கு வரோம் அழுத்திட்டோம்.
எந்த தானத்தை கேட்டாலும் ஆஹா எந்த தானத்தை கேட்டாலும் ஓடி வந்து எது கேட்டாலும் தரேன். ஆஹா ஒரு நாளைக்கு 1000 சோழிய சங்கமர்களுக்கு ஆஹா அன்னதானம் போடுறேன் ஆஹா அப்படின்ட்டு ஆஹா அரைக்கொடி ஏத்த போறேன். இன்னைக்கு ஏத்த போறீங்க? என்னது அரைக்கொடி? அரைக்கொடி ஏத்த போறேன். ஆஹா நான் மட்டும் சேர்ந்தா மனசு வச்சா புள்ள பிறந்துருமா? கிடையாது. இருவரும் ஒருமிக்க சேர்ந்து இணைந்தால் மட்டுமே இணையத்தை எல்லாம் நாய்க்குட்டி கூட தான் இணைஞ்சுக்கும். ஆமா அது கிடையாது பிரச்சனை. இருவரும் இணையும் போது இருமனமும் ஒத்து வாழ வேண்டும். ஆஹா இருமனமும் ஒத்து வாழ்ந்தால் மட்டுமே இல்லறத்தில் சந்தோஷமா போய் படுத்து எழுதுறது தானா இருக்கும். அது மாதிரி இருமனம் ஒத்து வாழ வேண்டும். என் மனைவியினுடைய கருத்தை கேட்கணும். ஆமா இந்த மாதிரி அரைக்கோடி ஏற்றி 1000 சோழி சங்கமர்களுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு என் மன கருத்து. ஆமா என் மனைவியும் கூட்ட அந்த கருத்தை கேட்க வேண்டும். அதற்கு முன்பாக என்ன பண்ண போறீங்க? எது கேட்டாலும் தர போறேன் நீங்க? ஆமா ஏத்த போறீங்க அரைக்கோடி. எனக்கு ஒண்ணு வேணும். எனக்கு வேணுங்க. சாப்பிட்டு வா. பொறுமையா சாப்பிடு. நம்ம இடம் தான். பாக்கல நீங்க சொல்லு. குவார்டர் 160 ரூபா இருக்குது. ஒரு 150 ரூபாய்க்கு வேலை மட்டும். அந்த பாட்டில் காசுலாம் வேணாம். 150 ரூபாய்க்கு கொஞ்சம் பேசி வாங்கி கொடுங்க. 32 தானத்துல குவார்டர் தானமும் ஒண்ணு. அதனாலே இன்னைக்கு எதுக்கு கூத்து வச்சிருக்காங்க? காசு அதிகமா இருக்குன்னா 2 ராத்திரி வச்சிருக்காங்க. இது வரி கிடையாதுடா. நான் நினைக்கிறத கொடுக்கலாம். உங்ககிட்ட 10 ரூபா இருக்கா? 50 ரூபா இருக்கா? 5000 ரூபா இருக்கா? 10000 ரூபா இருக்கா? அது மாதிரி நினைக்கிறத கொடுக்கலாம். ஒரு நாள் அரிசி எடுத்து கொடுக்க முடிஞ்சா அரிசி எடுத்து கொடுக்கலாம். காய்கறி வாங்கி தரேன் அப்படின்னு. ஏன் நம்ம நினைச்ச இடத்துல மலையனூரை போய் தான் அங்காளமே பார்க்கணும், மருவத்தூரை போய் தான் ஓம் சக்தி பார்க்கணும், சமயபுரம் போய் தான் மகமாரி பார்க்கணும், திருப்பதி போய் தான் ஏழுமலையான பார்க்கணும்னு போறோம் இல்லையா? அங்கெல்லாம் போய் தான் சாமியை பார்க்கணும்னா நம்ம ஊர்ல யாரு கோயிலு? நம்ம ஊர்ல கேட்கறதுக்கு கொடுக்குற சாமி இருக்கு. சரியா? அப்போ குடும்பம் அப்படிதான் இருக்குமா? அது கோயில் ஓடும். இதுக்கப்புறம் கோயில் ஓடும். ஆயா பையில கை விடாங்க. ஆயா பையில யாரும் போலங்க தான் இருக்கும்.